எப்ப இந்திய எதிர்ப்பு வந்தது? மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, மாநிலத்திலே காங்கிரஸ் ஆட்சி. அந்த காலகட்டத்தில் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்தது. அப்படிதான் அப்பதான வந்தது. யாரால வந்தது? காங்கிரஸால் வந்தது. இப்ப யாரோட கூட்டணி? காங்கிரஸோட கூட்டணி. சந்தர்ப்பவாத கட்சி திமுக கட்சி. இந்த கட்சி மீண்டும் நாட்டை ஆள வேண்டுமா? ஆக காலத்துக்கு ஏற்றவாறு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வார். கிராமத்தில் எல்லாத்துக்கும் தெரியும், இந்த பச்சோந்தி இருக்கு தெரியுங்களா, அடிக்கடி நிறமாறும். அது கூட கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நிறமாறும். ஆனா இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவ்வப்போது உடனுக்குடன் நிறமாறுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அப்புறம் எப்பொழுது பார்த்தாலும் கொள்கை கொள்ளைகிறார். இவரு கொள்கை பிடிப்புள்ள கட்சி தலைவரா. அப்படின்னா திமுகவும் காங்கிரஸ் ஒரே கொள்கையா? திமுகவும் கம்யூனிஸ்ட் ஒரே கொள்கையா? திமுகவும் விடுதலை சிறுத்தை ஒரே கொள்கையா? ஏங்க இங்க ஒத்த கொள்கை என்று சொல்லி நாட்டு மக்கள் ஏமாற்றுறாங்க. அப்படி ஒரே கொள்கையா இருந்தா எதுக்கு தனித்தனி கட்சி? ஒரே கட்சியா இருந்துடலாமே. ஆனா பாண்டிச்சேரியில எதிர்த்து போட்டிடுறாங்க, கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எதிர்த்து போட்டிடுது. அப்போ ஒத்த கொள்கையுடைய கட்சியா? நாட்டு மக்களை ஏமாற்றுறாங்கல்ல. தேர்தல் நேரத்தில் மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமா பேசி பொய்யான செய்தியை சொல்லி வாக்கு கேட்கின்ற முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா?